திரு விஜய் அவர்கள் தோற்றார்னு வச்சுக்கோங்களேன், யாரும் வருத்தப்பட போறதில்லை. அவர் வாங்கின பெர்சன்டேஜ்ல எல்லாரும் ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. சீமான் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. யாராவது அதை இழிவா பாக்குறாங்களான்னு, அது என்ன கட்சி நடத்தினாங்க, அவர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் எப்படி பாக்குறாங்க, 1.5 இருந்துச்சு, 3 இருந்துச்சு, 4 இருந்துச்சு, 8 7 வந்துருச்சு, 35 வாக்குன்னு ஹீஸ் க்ரோயிங்னு பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஏன்னா அவர் ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காரு, யாரோடையும் சேர மாட்டேன்றார், தனியா போட்டிறாரு, அவர் தவிர வேற முகமே கிடையாது. அப்ப அந்த இடம் வந்தது ஒரு காம்ப்ளிமெண்டா பார்க்கப்படுது. அதே போல திரு விஜய் முதலமைச்சர் ஆகல, எதிர்க்கட்சி தலைவர் ஆகல, எவ்வளவோ சொன்ன அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்லையே 10% வாங்கிட்டாரு, பரவாயில்லையே 12 வாங்கிட்டாரு, முதல் தேர்தலில் இவ்வளவு வாங்கிட்டாரு, அவர் வந்து இவ்வளவு ஓட்டு வாங்கிட்டாரு, விஜயகாந்தோட கூட இருக்கு, சீமானோட கூட இப்படி போய் நிற்கும். ஸோ அவருக்கும் இழப்பதற்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ரன்னர். அப்போ வந்து என்ன வந்தாலும் கீழ் தான். நேற்று வரைக்கும் அவர்கிட்ட 0 தானே இருந்துச்சு. இப்போ அவர் எவ்வளவு வாங்கினாலும் அது வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட் உள்ள போகுது. ஆனால் ஏடிஎம்கேங்கிறது எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருந்த ஒரு கட்சி. நாங்கள் தமிழ்நாட்டை அதிக முறையாக ஆண்ட கட்சின்னு வச்சிருக்காங்க, தமிழ்நாட்டை அதிக முறை ஆண்ட கட்சின்னு வச்சிருக்காங்க. அவர்கள் சொன்னாங்க ஜெயலலிதா மாதிரி இல்லைங்க, எம்ஜிஆர் மாதிரி இல்லைங்கன்னு அவர் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொன்னது வந்து தாவேக்காவுக்கு பொருந்துவதை விட அதிமுகவுக்கு தான் பொருந்தும். அதனால அதிமுகவுக்கு தான் இந்த வெற்றி அவசியமாக தேவைப்படுகிறது. ஸோ அவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அதை காம்ப்ரமைஸாக நினைக்காம ராஜதர்மா நினைச்சிட்டு தே கேன் ட்ரை. இதை வந்து எப்படி நம்ம மறைமுகமா எடுத்துக்கலாம்னா, தாவேக்காவை வந்து கூட்டணிக்கு அவங்க எல்லாருமே அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. தாவேக்கா இல்லாமல் இவர்களால் வந்து வெற்றி பெற முடியாதோ அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு அது ஒரு யூகமா இருக்கும். தாவேக்கா வந்தால் உத்தரவாத வெற்றி, தாவேக்கா வராவிட்டால் வெற்றி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் லைன் வந்து கான்கிரீட். அதுல யாருக்கும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமா? பர்சனலா கேட்கிறேன், யாருக்குமே இருக்காது. தாவேக்கா வந்துச்சுன்னா ஏடிஎம்கே பிஜேபி தாவேக்கா, அப்புறம் மிச்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அண்ணன் வாசனன், டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படின்னு வந்தா கரெக்டாக கான்கிரீட்டா இருக்கே பாமக தேமுதிக அப்படின்னு வரும்போது அது கான்கிரீட்டா செட் ஆகும். அங்கே அதுக்கப்புறம் வந்து அங்கே டவுட்டே இருக்காது, காமன் பண்ணி அது ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸா மாறி நின்றோம். ஆனால் தாவேக்கா இல்லைன்னா தோல்வியா அப்படின்னா அது இல்லை. அது நம்ம அது பார்க்க அதுதான் வந்து உறுதியா தெரியாது. அதனால தான் நம்ம டிசம்பர் பார்க்கணும், ஜனவரி பார்க்கணும், இன்னும் சம் டெவலப்மெண்ட்ஸ் தேவை. நீங்க சொல்ற மாதிரி இங்க திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி கிடையாதுன்னு சொன்னதனால தான் இந்த கேள்வியும் வைக்க வேண்டியது. அதான் நான் சொல்றேன், திமுக கூட்டணி கலகலத்து கிடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் அது நிறைய பார்க்க போறோங்கிற கண்ணோட பார்த்துருக்கிறோம். நேத்து வந்து நம்ம பேசியிருந்ததுக்கு 20 வருஷம் முன்னாடி ஒரு செம்பரம்பாக்கம் ஏரி திறந்ததுக்கு என்ற சொல்லலை அப்படிங்கிறதுக்காக அயோக்கியத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை திரு செல்வப்பெருந்தை பயன்படுத்துறாரு. ஜாதி வெறி பிடித்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த யாரை சொல்றார் உங்களுக்கு புரியல? அவர் எதிர்க்கட்சி தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வப்பெருந்தை, இத்தனைக்கும் டிஎம்கேக்கு லாயலா இருக்கிறவர், அவர் டிஎம்கே முரணு பிடிக்கிறவர் இல்ல. அவர் சொல்லுகிறார் அயோக்கியத்தனம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். எதுக்கு மக்கள் பிரதிநிதி? மக்கள் பிரதிநிதி எதுக்குங்கிறது நார்மலாக சொல்லிக்கிறேங்க. நான் பயன்படுத்த 2 வார்த்தைகள், ஜாதி வெறி பிடிச்சு திரிறீங்க, அயோக்கியத்தனம்ங்கிற வார்த்தை வந்து நார்மலான வார்த்தைகள் இல்லை. இது வந்து ஒரு லேயர் வேற. அப்ப ஏன் இந்த லேயர் வருதுங்கிறதா இங்க கேள்வி. Behind Notes Beyond the News with Rangraj Pandey. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Ranakon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.